உலகம் யாவையும் தாமுலகங்களும் நிலைபெறுந்தலும் நீங்களும் நீங்களாம் அலையிலா விளையாட்டுடையார் அவதலைவர் அன்னவர் கேசரன் அங்களேம் ஐவகை பொருளு 4 கரணமும் குணங்கள் 3 செய்வினை 2 ஒன்றி யாவரும் திகைப்ப நின்ற பொய்யிருள் அகல ஞானப் பொருண்கதி விரித்த புத்தேள் கைவளராடி செங்கண் கண்ணனை கருத்துள் வைப்பாம். ஆன்மலாபம். பகவத்கீதையின் தமிழ் ஸ்லோகங்கள் அர்த்தத்தை கீதை காட்டும் பாதை என்ற தலைப்பை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். இப்போது கீதோபதேசம் துவங்கப் போகிறது. கீதையின் அந்த அர்த்தங்களை நாம் பல உரையாசிரியர்களுடைய நூல்களிலிருந்து தொகுத்துத்தான் இங்கே நான் சொல்லி வருகின்றேன். தனியாக உரை சொல்லுகின்ற அளவுக்கு எனக்கு அறிவோ ஞானமோ கிடையாது. பல உரையாசிரியர்களையும் நூலையும் படிக்க முடியாதவர்களுக்கு இது உதவும் என்ற அடிப்படையிலே இந்த ஒரு உரை கீதைக்கு அறிமுக உரையாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். இதை கேட்டுவிட்டு நீங்கள் ஆர்வத்தோடு மற்ற பல உரையாசிரியர்களை படிக்கின்ற பொழுது உங்களுக்கு சுலபமாக புரிவதற்கு இது அடிப்படையாக இருக்கும் என்ற நோக்கத்திலே தான் இதை நாம் பார்த்து வருகின்றோம். தொடர்ந்து நாம் பார்க்கலாம். சென்ற முறை நாம் 2வது அத்தியாயத்திலே 10வது ஸ்லோகம் வரையில் பார்த்தோம். சஞ்சயர் கூறி முடித்திருந்தார். இப்போது பகவான் தன்னுடைய உபதேசத்தை துவங்குகின்றார். 2வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம். அர்ஜுனா, நீ துக்கிக்க வேண்டாதவரை பற்றி துக்கப்படுகிறாய். அப்படியே புத்திமான்களைப் போல் மொழிகளை பேசுகின்றாய். ஆத்ம ஞானிகள் உயிர் இழந்தவர்களை பற்றியும் உயிருடன் வாழ்பவரை பற்றியும் துக்கப்பட மாட்டார்கள். பகவான் தன்னுடைய முதல் ஸ்லோகம், உபதேச ஸ்லோகம். கீதோபதேசம் துவங்கிவிட்டது. முதலில் அர்ஜுனன் பேசியதை பகவான் சாடுகின்றார். ஆம், அர்ஜுனன் சாஸ்திரங்களை அறிந்த பண்டிதர்களைப் போல வாதங்களை எடுத்து வைத்தான். யாரிடம்? சாஸ்திரமே உருவாகி நிற்கும் பகவானிடம். தன் மனதிலே கருத்து ஒன்றை வைத்துக் கொண்டு அதற்கு சாதகமாக சாஸ்திரங்கள் இருப்பதாக அதிலுள்ள கருத்துக்களை வளைத்து சாமர்த்தியமாக பேசினார் அர்ஜுனன். பலரும் இப்படித்தான். உண்மை ஒன்றிருக்க மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கும் போது திரித்து விடுவார்கள். பேருந்து நிலையத்தில் பிக் பாக்கெட் அடிக்கும் ஒருவனை தினமும் பார்ப்பேன். ஒரு சமயம் அவன் திருக்குறள் புத்தகத்தை வைத்துக் கொண்டிருந்தான். அதனை கண்டதும் திடுக்குற்றேன். அவனிடம் கேட்டேன், என்ன, நீ கூட திருக்குறள் படிக்கிறாயா? அதற்கு அவன் சொன்னான், ஏன் நான் திருக்குறள் படிக்க கூடாதா? எனக்கும் திருவள்ளுவர் பாடி வைத்திருக்கின்றார் என்றான். நான் அசந்து விட்டேன். திருக்குறளில் திருடுவது எப்படி என்று எங்கே வருகின்றது? நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். அதற்குள் அவனே சொல்லிவிட்டான், கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றவன் குத்தொக்க சீர்த்தவிடத்து. பொறுமையாக பார்த்துக் கொண்டிரு, காலம் வாய்த்தரும் கொக்கின் குத்து போல் தவறாமல் லபக்கென்று பிடித்துக்கொள் என்று சொல்லுகின்றார் வள்ளுவர். என் தொழிலுக்கு திருக்குறளும் ஒப்புதல் அளித்திருக்கிறதே என்றான். நான் வாயடைத்து நின்று விட்டேன். இதுபோன்றே பார்த்தனும் சாஸ்திர கருத்துக்களை தன் பக்கமாக இழுத்து பேசுவதை கண்ட பகவான் சிரித்தார். பண்டிதர்களைப் போல பேசுகின்றாய் என்று சாடுகின்றார். பண்டிதர்கள் கேள்வியைத்தான் பார்ப்பார்கள். ஒரு கால் ஞானியைப் போல் நினைத்துக் கொண்டாலும் ஆத்ம ஞானியைப் போல் நினைத்துக் கொண்டாலும் ஆத்ம ஞானிகள் உயிருடன் வாழ்பவரை பற்றியும் உயிர் இழந்தவரை பற்றியும் சமமாகத்தான் நோக்குவார்கள் என்று சொல்லுகின்றார் பகவான். பட்டினத்தார் வீதி வழியே சென்று கொண்டிருந்தார். செத்துப்போன பிணத்தை சுற்றி கூட்டமாக அழுது கொண்டிருந்ததை பார்த்தார். அவரும் அழுகின்ற மனிதர்களை கட்டிப்பிடித்து அழலானார். அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. செத்துப்போனவன் நமக்கு உறவு, ஆனால் அழுகின்றோம். பட்டினத்தாருக்கு என்ன உறவு? இவர் ஏன் அழுகின்றார் என்று திகைத்தார்கள். அதற்கு பட்டினத்தார் சொன்னார், செத்துப்போன பிணத்தை சுற்றி இனி சாகப் போகின்ற பிணங்கள் அழுகின்றதே, அதை நினைத்து நான் அழுதேன் என்றாராம். ஆம், ஞானிகள் இறந்துவிட்ட சவமானது உயிர் பெற்று எழுந்தாலும் ஆச்சரியமாக பார்க்க மாட்டார்கள்.
அர்ஜுன் பேசுவது ஞானியர் போல் சாஸ்திர வாக்கியம். ஆனால் அவன் நடத்தை ஞானியரைப் போல் இல்லை. துக்கம் அடையாமல் இருக்க வேண்டும். அவன் துக்கப்படுகின்றான். அவன் வாதம் சரியானது அல்ல, அவனுடைய சுபாவத்திற்கு எதிரானது என்று முதலிலேயே பகவான் இடித்துரைக்கின்றார். கீதையின் உபதேசம் துவங்கும் முதல் ஸ்லோகமே ஒரு நெகட்டிவ் மீனிங், எதிர்மறை பொருள் தரக்கூடிய வார்த்தையிலே ஆரம்பிக்கிறது. கீதையின் முழு பொருளையும் தன்னுடைய முதல் காலடியில் அடக்கியிருக்கின்ற இந்த ஸ்லோகம் நஞ்சு என்ற எதிர்மறை பொருள் தரும் முன்னடை சொல்லுடன், அதாவது அந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் சொல்ல அதை போல அந்த சஃபிக்ஸோட அசோச்சியான் ஸ்வம் அன்வச்சோச என்று ஆரம்பிக்கிறது. எதிர்மறை சொல்லுடன் ஆரம்பிப்பது மங்களகரமாக கருதப்படுவதில்லை. ஆகையால் பொதுவாக சாஸ்திரம் எதிர்மறை சொல்லுடன் ஆரம்பிக்கப்படுவதில்லை. ஆனால் இங்கு கீதை நிவிருத்தி ஆத்மக சாஸ்திரம் என்பதால் சோகத்திற்கு தகுந்த காரணம் இல்லை என்று கூறி அனைவரும் விரும்பும் சோக நிவிருத்தியை கூறுகிறது. ஆனால் நஞ்சு என்ற எதிர்மறை சொல்லுடன் ஆரம்பிப்பதில் தவறேதும் இல்லை. மேலும் அர்ஜுன் ஆழ்ந்த சோகத்தில் இருந்தால் உபதேசத்தை பகவான் இப்படி ஆரம்பிப்பது மிகவும் பொருத்தமானது. அர்ஜுனுடைய சோகம் நம்முடைய சோகம்தான். நம்முடைய சோகத்திலிருந்து அர்ஜுனனின் சோகம் மாறுபட்டது அல்ல. முதல் அத்தியாயத்தின் பொருளான அர்ஜுனனுடைய சோகம் ஒவ்வொரு ஜீவனும் படக்கூடிய சோகத்தையே குறிக்கிறது. அல்பமான விஷயங்களால் கூட அதிக துக்கமடையும் நமக்கு அர்ஜுனனுடைய துக்கம் நியாயமானதுதான். இந்த மாதிரி சூழ்நிலை துக்கத்தை உண்டு பண்ணாது என்றால் வேறு எதுதான் சோகத்தை உண்டு பண்ணும் என்பது பற்றி சந்தேகம் இல்லை என்று நாம் நினைப்போம். பொதுவாக அனைவரும் துக்கம் தரும் சூழ்நிலையிலிருந்து விலகி ஓடுவதின் மூலம் துக்கத்திலிருந்து விடுதலை ஆகின்றார்கள், அதன் விடுதலையை தேடுகின்றார்கள். ஆயினும் அது தற்காலிகமான விடுபடுவதே ஆகும். மாறாக அர்ஜுன் இங்கு தன் துக்கத்திலிருந்து முழுமையான விடுதலையை வேண்டினான். ஆனால் பிறந்ததுவே கீதா சாஸ்திரம். அர்ஜுனா, நீ அனாவசியமாக வருந்துகிறாய். வருந்துவதற்கு உண்மையில் காரணமே இல்லை என்று பகவான் எடுத்த எடுப்பிலேயே கூறுகின்றார். நாமும் அடிக்கடி வருந்துவதால் சோகத்தை அனுபவிக்கின்றோம் என்பதால் இது நமக்கும் சொல்லப்படுவதாகும். ஞானத்தின் விஷயம் ஞேயம் எனப்படுவது போல் சோகத்தின் விஷயம் சோச்சியம் என்று சொல்லப்படும். சோச்சியம் என்றால் வருந்தத்தக்கது, வருந்துவதற்கு தகுந்த காரணங்கள் கொண்டது என்று பொருள். அதாவது எந்த சூழ்நிலைகள், சம்பவங்கள், அனுபவங்கள் சோகத்தை உண்டு பண்ணுகின்றனவோ அவை சோச்சியம் எனப்படும். மாறாக எவை சோகத்தை உண்டு பண்ணுவது இல்லையோ அவை அசோச்சியம் எனப்படும். சோச்சியத்துக்கு முன்னால ஒரு ஆ போட்டது அசோச்சியம். சில விஷயங்கள் வருந்தத்தக்கவை என்றும் சில விஷயங்கள் வருந்தத்தகாதவை என்றும் உலக வழக்கில் பொதுவாக நாமெல்லாம் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். உதாரணமாக, புதிதாக திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு நாம் இரங்கல் செய்திகள் கூறுவதில்லை, வாழ்த்துக்களை கூறுகிறோம். திருமணம் என்பது பரிகாசம் பண்ணி மகிழ்வதற்கே தவிர, அதாவது சிரிப்போடு நகைச்சுவை பண்ணி கிண்டல் செய்து மகிழ்வதற்கே தவிர வருந்துவதற்கு அல்ல. மாறாக மரணம் என்பது வருந்தத்தக்கது. நீண்ட காலமாக வியாதியாலும் வலியாலும் துடித்துக் கொண்டிருந்த ஒருவரின் மரணம் அவருக்கும் செய்வதறியாது அவரை பார்த்துக் கொண்டிருக்கும் உறவினர்களுக்கும் நிம்மதியையும் பொதுவிதமான விடுதலை உணர்வையும் அளிக்கிறது என்று சொன்னாலும் அந்த மரணமும் சிறிது சோகத்தை உண்டு பண்ணுகிறது. ஆகவே உலக வழக்கில் அனைவருக்குமே மரணம் என்பது வருந்த வேண்டிய விஷயமாகும். துக்கம் என்பது தனிப்பட்டதாகவும் இருக்கலாம். ஒருவருக்கு துக்கம் தரும் விஷயம் மற்றொருவருக்கு துக்கம் தராமல் இருக்கலாம். கணவன் தன் பெற்றோர் ஊரிலிருந்து வருகின்றார்கள் என்று சந்தோஷப்படலாம், ஆனால் மனைவி அந்த விஷயத்தில் துக்கம் அடையலாம். தேர்தல், இந்த டென்னிஸ் போன்றவற்றின் முடிவை பார்த்து சிலர் துக்கப்படுகின்றார்கள். கிரிக்கெட் விளையாட்டு எல்லாம் முடிவை பார்த்து சிலர் சந்தோஷப்படுகிறார்கள். ஆகவே ஒரே விஷயமானது சிலருக்கு சோச்சியமாகவும், அதாவது வருந்தத்தக்கதாகவும், சிலருக்கு அசோச்சியமாகவும், அதாவது வருந்தத்தகாததாகவும் உள்ளது.
கிருஷ்ணர் அர்ஜுனிடம் நீ வருந்தத்தகாதவற்றை பற்றி வருந்துகிறாய், ஆனால் பண்டிதர்கள் வருந்துவதில்லை என்கிறார். ஆத்ம ஞானம், எவரிடம் ஆத்ம ஞானம் பிறந்துள்ளதோ அவரே பண்டிதர். போர் நடந்தால் தர்மம் அழியும், அதமம் தலைவிரித்தாடும், ஆனால் பல நரகத்தில் வீழ்வார் என்றெல்லாம் மிகுந்த சொல் வன்மையுடன் அர்ஜுன் முதல் அத்தியாயத்தில் கூறியதை பகவான் நினைவு கூர்ந்து, அர்ஜுனா, நீ அறிவுடையவர் போன்று பேசுகிறாய், ஆனால் வருந்த தகாதை பற்றி வருந்துகிறாய். அறிவுடையர் என்றும் இப்படி வருந்துவதில்லை என்றார். அர்ஜுனன் இதுவரை ஞானத்தை பெறவில்லை, அதுதான் அவனது பிரச்சனை. ஆனால் தான் அவன் பிரச்சனை இல்லாத இடத்தில் பிரச்சனையை கண்டு மயங்கினான், சோகமும் அடைந்தான். இந்த மயக்கத்தையும் அதன் காரணமான அறியாமையும் போக்குவித்து அர்ஜுனனை தன்னால் பண்டிதனாக்க முடியும், ஆனால் அவன் சோகத்தை போக்க முடியும் என்பதை பகவான் அறிந்திருந்தார். ஞானிகள் வருந்துவதில்லை என்றால் அவர்கள் எதை பற்றி வருந்துவதில்லை? உயிர் இழந்தவளை பற்றியும் இன்னமும் உயிர் இழக்காதவளை பற்றியும் அவர்கள் வருந்துவதில்லை. யமதேவன் எப்பொழுது வேண்டுமானாலும் தன் பாசத்தை நம் மீது வீசலாம். நாம் விடும் மூச்சுகள் எது வேண்டுமானாலும் கடைசி மூச்சாக இருக்கலாம். மூச்சை உள்ளே இழுப்பதற்கு வெளியே விடுவதற்கு சிறிது இடைவெளி உள்ளது. ஆதலால் வெளியே விட்ட மூச்சு உள்ளே வந்தால்தான் இது நமது கடைசி மூச்சு அல்ல என்பதே தெரியும். ஆகவே மூச்சு எப்பொழுது வேண்டுமானாலும் நின்று விடலாம், உயிர் எப்பொழுது வேண்டுமானாலும் பிரிந்து விடலாம் என்பதுதான் உண்மை. சிலரின் மூச்சு, அதாவது உயிர் பிரிந்து விட்டது, சிலருடைய இன்னும் பிரியவில்லை, ஆனால் எல்லோரும் என்றாவது ஒரு நாள் உயிர் இழக்க வேண்டும் என்பதே உண்மை. இதை அறிந்த அஞ்ஞானிகள் அந்த ஞானிகள் சாவை கண்டு கலங்கவில்லை. வருந்தத்தக்கதா இல்லையா என்ற விசாரத்திற்கு இங்கு மரணம் ஏன் உதாரணமாக எடுத்துக் கொள்ளப்பட்டது என்றால், போர் புரிய போவதில்லை என்பதற்கு அர்ஜுன் செய்த தர்க்கங்கள் எல்லாம் மரணத்தை சுற்றியே அமைந்திருந்தது. உபதேசம் செய்யும் இடமோ உயிர் சேதம் நடக்கப் போகும் போர்க்களமாகும். மேலும் மரணம் ஒன்றுதான் விதிவிலக்கு இன்றி அனைவரையும் பாதிக்கிறது. மரணம் அடைந்தவர்களின் உற்றார் உறவினர் வருத்தப்படுவது நிச்சயம் என்று இல்லாவிட்டால் நாம் அவர்களுக்கு இரங்கல் செய்தி அனுப்ப மாட்டோம். மரணத்தை குறித்து வருத்தப்படுவது சந்தேகத்திற்கு உரியது என்றால் முதலில் நாம் அந்த உறவினர் சந்தோஷப்படுகிறாளா துக்கப்படுகிறாளா என்று அறிய வேண்டும். அதற்கு பிறகே அவளுக்கு தகுந்த செய்தி அனுப்ப வேண்டும். மரணம் அனைவருக்குமே துக்கம் தருகிறது என்றால்தான் நாம் தைரியமாக இரங்கல் செய்தி அனுப்புவோம். மேலும் மரணம் இங்கு உதாரணமாக கூறப்படுகிறது. ஏன், மல்யுத்தத்தில் ஒருவர் உலக சாம்பியன் பட்டம் பெறுவதற்காக உலகில் உள்ள அனைவரிடம் மல்யுத்தம் புரிந்து அவரை தோற்கடிக்க வேண்டாம். அன்று வரை உலக சாம்பியனாக யார் கருதப்பட்டாரோ அவரை தோற்கடித்தால் போதும். அந்த மாதிரியே துக்கம் எழக்கூடிய விஷயங்களே மரணம்தான் பெரியது. மரணத்தை பற்றியே ஞானிகள் வருந்த மாட்டார்கள் என்றால், நரை மூப்பு வழுக்கை இவற்றை அடைவது, சொத்து சுகம் நட்பு இவற்றை இழப்பது, திருமணம் முறிவது போன்ற விஷயங்கள் அவர்களை பாதிக்க மாட்டார். மேலும் ஆத்மா அழிவற்றது, பிறப்பு இறப்பற்றது என்று இங்கு கூற இருப்பதால் வருந்த தகாதாக காட்ட மரணம் சரியான உதாரணமாக ஆகிறது. அதனால்தான் பகவான் சொன்னார், அர்ஜுனா, வருந்தத்தக்கதாக நீ நினைக்கும் எதுவுமே வருந்தத்தக்கது அல்ல. ஞானிகள் வருந்துவதற்கு தக்கதான காரணம் உண்மையில் ஏதுமில்லை என்று அறிந்திருக்கிறார். வாழ்க்கையில் இரண்டே விஷயங்கள் தான் சோகத்துக்கு காரணமாகலாம். ஒன்று நான், அதாவது ஆத்மா, மற்றொன்று என்னை தவிர மற்றவை, அதாவது அனாத்மா. ஆத்மாதான் சோகத்தின் காரணம் என்றால் நாம் எப்பொழுதுமே சோகமாக இருப்போம். சோகமே நம் சுரூபம், நம் தன்மை என்றால் சோகத்துடன் நாம் திருப்தியாக இருக்க வேண்டும். ஆதலால் ஆத்மா சோகத்தின் காரணம் என்றால் சோகத்தை பற்றி நாம் குறை கூறுவதற்கு ஒன்றுமில்லை. அது ஒரு பிரச்சனையும் அல்ல. குரங்கு சும்மா இல்லாமல் அங்கு மிகும் தாவி சேஷ்டை செய்து கொண்டே இருக்கிறது. அந்த குரங்கை நாம் ஆரோக்கியமான சந்தோஷமான குரங்கு என்கிறோம். ஏனென்றால் அதுதான் அதன் இயல்பு. ஒரு குரங்கை நாம் வளர்ப்பதாக வைத்துக் கொள்வோம். அது ஒரே இடத்தில் அமைதியாக இருந்தால், ஆகா, என்னிடம் வந்தபின் நல்ல சாதுவான குரங்காக மாறிவிட்டது என்று எண்ணக்கூடாது. அதன் உடல்நிலையில் ஏதோ கோளாறு இருக்கிறது என்று சந்தேகப்பட வேண்டும். காரணம், அமைதியாக இருப்பது குரங்கின் இயல்பல்ல. அம்மாதிரி இயல்பான ஒன்று நமக்கு பிரச்சனை ஆகாது. சோகம்தான் நம் உண்மையான தன்மை என்றால் அதை பற்றி வருந்துவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் சோகம் நமக்கு பிரச்சனையாக இருக்கிறதே, ஆனால் சோகத்தை அளிப்பது ஆத்மாவா அல்லது அனாத்மாவா? அதாவது நானே எனக்கு சோகத்தை விளைவித்துக் கொள்கிறேனா அல்லது இந்த உலகம் எனக்கு சோகத்தை தருகிறதா? இந்த கோணத்திலிருந்து ஆத்மாவையும் அனாத்மாவையும் நாம் விசாரம் செய்து பார்க்க வேண்டும். இந்த விசாரத்தை கீதை நமக்கு காட்டுகிறது. பண்டிதர்கள் ஆத்மாவையும் அனாத்மாவையும் அறிந்தவர்கள். ஆத்மாவை ஒருவர் அறிந்திருந்தால் அவர் அனாத்மாவையும் அறிந்திருக்க வேண்டும். அம்மாதிரியே அனாத்மாவை அறிந்திருக்கும் ஒருவர் ஆத்மாவை நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஆத்மா அல்லாத அனைத்துமே அனாத்மா என. எது ஆத்மா எது அனாத்மா என்று பிரிந்து அறிந்திருக்காவிட்டால் அர்ஜுனன் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவன் சோகத்தில் மூழ்கினான். ஆத்ம அனாத்ம விவேகம்
அதாவது ஆத்மாவையும் அனாத்மாவையும் நன்கு பிரித்து அறிவதே சோகத்தை போக்கும். ஆகவே இந்த ஸ்லோகம் ஆத்ம அனாத்ம விவேகமே கீதை கூறும் விஷயம் என்பதையும் அந்த வேகத்தின் பலன் சோகம் நீங்குதல் என்பதையும் எடுத்து காட்டுகிறது. மேலும் இந்த வேகத்திற்கும் சோக நிவர்த்தியான பலனுக்கும் உள்ள தொடர்பையும் இந்த வேகத்தை பெறுவதற்கு யார் தகுதியானவர், அதாவது அதிகாரி என்பதையும் கூறுகிறது. எவர் ஓரளவு வைராக்கியத்தை, அதாவது விருப்பு வெறுப்பின்மையும் மோட்சமடைவதில் இச்சையும் உள்ளவரோ அவரே அதிகாரியாவர். அவரே இந்த ஞானத்தை பெற தகுதி உடையவர். அர்ஜுனன் இந்த குணங்களை பெற்று தகுதி உள்ளவனாக இருந்தான். கிருஷ்ணரும் அவனுக்கு தகுந்த குருவாக அமைந்தார். கிருஷ்ணர் வருந்தக்கூடாது என்று இங்கு கூறுவது வெறும் அறிவுரை அல்ல. அப்படி அவர் கூறியிருந்தால் அது சரியல்ல. கீதை கூறுவதாக எண்ணி நாமும் இனி இறக்க வருந்தக்கூடாது என்று தீர்மானம் பண்ணக்கூடாது. பிறர் துக்கப்படும் போதும் துக்கப்படாதே என்றும் கூறக்கூடாது. கீதை துக்கப்படுவது தவறு என்று கூறவில்லை. சோகத்தின் காரணத்தை நன்கு ஆராய்ந்து அது உண்மையில் வருந்தத்தக்கதா என்று அறிய வேண்டும் என்றே சொல்கிறது. இந்த வேறுபாட்டை நாம் சரிவர புரிந்து கொள்ளவில்லை என்றால் துக்கத்தை வெளிப்படுத்தாமல் மனதின் உள்ளே அழுத்தி வைத்து நாடவில் மனநிலை பாதித்து விடுவோம். தொடர்ந்து நாம் பார்க்கலாம். ஓம் தத் சத் ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமக.